ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்குறோம். ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பியுடனும் வாசம் நிறைந்த திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப. இந்த பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. பெரிய புராணம். ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பமுடன் வாசம் நிறைந்த திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப. இந்த பாடலடி இடம்பெறும் நூல் வந்து என்னென்னா பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க. பெரிய புராணம்னா அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிலார் பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் வந்து என்ன அப்படின்னா திருத்தொண்ட புராணம். இதை எதை அடிப்படையாக வச்சு பெரிய புராணத்தை வந்து ஏற்றினார் அப்படின்னா வந்து சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக வச்சு தான் வந்து சேக்கிலார் பெரிய புராணத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. இதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு. இந்த புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படிங்காங்க. பாஞ்சாலி சபதம். நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு. இந்த புகழ்மிக்க பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் தான் வருவாங்க. இது வந்து எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 412 பாடல்களை கொண்டது தான் வந்து பாஞ்சாலி சபதம். இது எந்த பாவகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து பாவகை தான் வந்து பாஞ்சாலி சபதம். ஸோ நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீர் அமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு. இந்த புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம். அடுத்து பாருங்க, நாற்கரணங்கள் எனப்படுவது எது அப்படிங்கிறாங்க. நாற்கரணங்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுதான் நாற்கரணங்கள் அப்படிங்கிறாங்க. நாற்கரணங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அடுத்து பாருங்க, தமிழ் கேளு கூடல் என்று மதுரையை வந்து போற்றிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு. தமிழுக்கெழு கூடல் என மதுரையை போற்றிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு. புறநானூறு வந்து புறப்பாட்டு எனமும் வந்து வழங்குவர். தமிழ் கேளு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. அடுத்து பாருங்க, சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து வள்ளலார். வள்ளலார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகள் தான் வருவாங்க. சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வந்து வள்ளலார். வள்ளலார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகளாரை தான் குறிப்பிடுவாங்க. அவங்களோட வாழ்நாள் காலம் வந்து 1823 to 1874. சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சத்திய தர்மசாலையை கூட வந்து வடலூரில் வந்து நிறுவியிருப்பாங்க. இவங்க பிறந்த ஊர் வந்து மருதூர். மருதூர். அந்த சத்திய தர்மசாலையை வந்து நிறுவிய இடம் வந்து வடலூர். அந்த முடிகிறது வந்து ஒரே மாதிரி இருக்கனால அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. மருதூர், வடலூரை வந்து பார்த்துக்குங்க. சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன்னு கூறியவர் வந்து வள்ளலார். அடுத்து வள்ளலாரை பற்றி எது கேட்கலான்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் யார் அப்படின்னாலும் வந்து வள்ளலார் அவர்கள் தான் வருவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் என. முதல் 3 திருவந்தாதி ரொம்ப முக்கியம். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் வருவாங்க. முதல் திருவந்தாதினா பொய்கையாழ்வார் வருவாங்க. இரண்டாவதுனா பேயாழ்வார் வருவாங்க. 3ஆம் திருவந்தாதி அப்படின்னா வந்து இரண்டுன்னா பூதத்தாழ்வார் வந்து வருவாங்க. பொய்கையாழ்வார் நம்ம ஆர்டரை படிச்சுக்கணும். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் ஃபர்ஸ்ட்டு, பூதத்தாழ்வார் வந்து செகண்டு, பேய ஆழ்வார் தான் 3. ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பேய ஆழ்வார் தான் வந்து வருவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து திராவிட வேதம் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நாதமுனி தான் வந்து தொகுத்திருப்பாங்க. ரொம்ப இதில் வந்து நிறைய கேள்விகள் இடம்பெறும், பார்த்துங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி. திராவிட வேதம் என அழைக்கப்படுவது 4000 திவ்ய பிரபந்தத்தும். இதில் அதிகம் கேட்கறது முதல் திருவந்தாதினா பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதியை இயற்றிய பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேய ஆழ்வார் வருவாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் எண் கணக்கை வந்து தீர்க்க அப்படிங்கிறாங்க. அந்த இது கரெக்டாக பார்த்துங்க. 1 to 9 வரையும் உள்ள ஆர்டரை வந்து கரெக்டாக பார்த்துங்க. ந அப்படின்னா வந்து என்ன வரும் அப்படின்னா நக்கான எழுத்து வந்து 3 வரும். ஆனா வந்து என்ன 8 வரும். ப்ளஸ் கக்கு வந்தோன்னா 1 வரும், 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 38ஐயும் 10ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? 48 வரும். அப்போ 48ல் வந்து அந்த 4க்கான ஆன்சர் வந்து சேன்னு வரும், 8க்கான ஆன்சர் வந்து ஆன்னு வரும். அதுதான் கரெக்ட். இது வந்து நேரடியாக ஒரு எழுத்து கொடுத்து அந்த எழுத்துக்கான தமிழ் எழுத்து என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இது மாதிரி கூட்டல் கணக்கும் கேட்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எண்களோட வந்து தமிழ் எழுத்து ப்ளஸ் அந்த எண்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தென்னம் பொறுப்பு என்பது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தென்னம் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பொதிகை மலை தான் வந்து தென்னம் பொறுப்பு.
யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றோரே. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து என்ன, வில்லி பாரதம் அப்படிங்கிறாங்க. யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னையன்று இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றோரே. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து வில்லி பாரதம். அடுத்து பாருங்க, இப்போதான் வள்ளலார் பற்றி ஒன்று பார்த்தோம். ராமலிங்க அடிகள் அவங்க வந்து என்ன, சங்கடம் விளைவிக்கும் ஜாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் அப்படின்னு சொன்னது வந்து வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னாலும் வந்து வள்ளலார் அவர்கள் தான் வருவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னாலும் வள்ளலார் தான். நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தமிழுக்கேளு கூடல் அப்படிங்கிற ஒரு வரிகள் வந்து மதுரையை போற்ற மாதிரி இருக்குது. அது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம், புறநானூறு. அடுத்து இது ஒரு புறநானூறு, இதே கேள்வியில் கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில். நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கலித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க, நல்லந்துவனார் தான். கலித்தொகையில் வந்து நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்கள் பாடியவர் யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார் அப்படின்னா வந்து மதுரகவி ஆழ்வார் தான். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்தோம்ல, ஆழ்வார்கள் பாடி 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்தோன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து அதில் நம்மாழ்வாரும் ஒருத்தவங்கள வருவாங்க. நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார் அப்படிங்கிறது நமக்கான கேள்வி. மதுரகவி ஆழ்வார் தான் அதுக்கான ஆன்சர். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். அடுத்து பாருங்க, காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தல் ஆனார் அப்படிங்கிறாங்க, சிரவண பிரதுர்பத்தி அப்படிங்கிறாங்க. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தல் ஆனார் அப்படின்னா வந்து சிரவண பிதுர்பத்தி அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படிங்கிற ஒரு பாடலடி இருக்கும். அந்த பாடல் தான் அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது. அது யாரை அப்படிங்கிறத நமக்கான கேள்வி. பாரதியார் தான். ஃபஸ்ட்டு இந்த நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அதுவே ரொம்ப முக்கியம். அது யாரோட பாடல் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர் அவர்களுடைய பாடல் தான் நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். அந்த பாடல் தான் வந்துன்னா பாரதியார் அவர்களுக்கு எது அச்சமில்லை அச்சமில்லை என பாட வந்து தூண்டுகோலாக அமைந்தது அப்படிங்கிறாங்க. இதே திருநாவுக்கரசர் என்னென்னலாம் சொல்லுவாங்க, அப்பர், தாண்டகவேந்த, வாகிச, மருணிக்கியார் இதெல்லாம் வந்துன்னா அப்பருக்கு திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் பார்த்துங்க. நம்ம கேள்வி, நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? பாரதியார் அவர்களை. அடுத்து பாருங்கள், ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலம்பு அப்படின்னா அது யாரை மையமாக வச்சு அந்த கதை வருது அப்படிங்கிற மாதிரி. சிலம்புனா கண்ணகி, மணிமேகலைனா மாதவி, கம்ப ராமாயணம்னா சீத்தை, சூளாமணி அப்படின்னா சுயம்பிரபை அப்படின்னு சொல்கிறாங்க. அலை என்ற சொல்லின் பொருள் வந்து என்னென்னா, அலை அப்படின்னா வந்து புற்று அப்படிங்கிறாங்க. அலை என்ற சொல்லின் பொருள் புற்று. அடுத்து பாருங்கள், குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் வந்து எது அப்படிங்கிறாங்க. குறிஞ்சி நிலம் அப்படின்னா வந்து முருகன் வந்து வருவாங்க. இதே முல்லைனா திருமால் வருவாங்க, மருதத்துக்கு இந்திரன் வருவாங்க, நெய்தலுக்கு வருணன் வருவாங்க, பாலைக்கு யார் வருவாங்கன்னா கொற்றவை வருவாங்க. ஸோ குறிஞ்சி நிலத்துக்குரிய நம்ம இதை வச்சு வந்தோன்னா இப்போ இனிமேல் கேட்க போகிறது குறிஞ்சிக்கு தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அடுத்தடுத்த நிலத்துக்கும் கேட்கலாம். ஸோ நீங்கள் படிக்கும் போது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் முருகன், முல்லை நிலத்துக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை வருவாங்க. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க, முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு தான் வந்து வரும். ஸோ முல்லைப்பாட்டு அப்படின்னா 103 அடிகளை உடையதான் வந்து என்ன முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நப்பூதனார் தான் வந்து வருவாங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் முல்லைப்பாட்டு. அது வந்து குறைந்த அடிகளை உடையது. இதே அதிக அடிகளை உடையது அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி தான் வரும். 782 அடிகளை கொண்டதான் வந்து மதுரை காஞ்சி. அதை நோட் பண்ணிக்கோங்க. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பரிதிமார் கலைஞர் அவர்கள் தான் வருவாங்க. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அவருடைய இயற்பெயர் என்னென்னா சூரியநாராயண சாஸ்திரியார். அவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக வந்து தன் பெயரை வந்துன்னா பரிதிமார் கலைஞர் என மாற்றியிருப்பாங்க. ஸோ நமக்கு எதுனா கலாவதி, ரூபாவதி, மானாவிஜயம், நாடகவியல், தனிப்பாசுரத் தொகை இதெல்லாமே வந்துன்னா பரதிமார் கலைஞர் அவர்களுடைய வந்து நூட்கள். இதில் வந்து நாடகவியல் வந்து என்ன பாங்கான நூல் கூட கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பரதிமார் கலைஞர். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. திரிகடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார்.
ஏலாதி அப்படின்னா வந்து கனி மேதாவியார் வந்து வருவாங்க. இது வந்து ஒரு மருந்து சம்பந்தமான நூல். நான்மணி கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா வந்து காரியாசன் தான் வருவாங்க. சிறுபஞ்ச மூலம்னா 5 சிறிய வேர்களை கொண்ட நூல் வந்து 5 சிறிய வேர்கள் எப்படி வந்து உடல் நோயை வந்து தீக்குமோ அதில் இதில் கொடுக்க 5 கருத்துக்கள் வந்தோன்னா உள்ள நோயை வந்து நீக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் அந்த 5 சிறிய வேர்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கணும். கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, இந்த 5 வரும். நெருஞ்சி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி, அந்த 5 சிறிய வேர்கள் வந்தோன்னா உடல் நோயை போக்கும். அதே போல தான் அதில் உள்ள 5 அறக்கருத்துக்கள் வந்து உள்ள நோயை வந்து போக்கும் அப்படிங்கிற மாதிரி சிறுபஞ்சமூலத்தில் குறிப்பிடுவாங்க. ஸோ இது கேட்டிருக்காங்க. இந்த இதை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால், ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துக்குங்க. திரிகடுகம் அப்படின்னா நல்லாதனார், ஏலாதி அப்படின்னா கனி மேதாவியா, நான்மணி கடிகைனா விளம்பி நாகனா, சிறுபஞ்ச மூலம்னா காரியாசன். சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து கம்பர் அவர்கள் தான் வருவாங்க. சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர். கம்பரோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து சோழ அரசவையில் தான் இருப்பார். இவர் ஆதரித்தவர் யார் அப்படின்னா வந்து சடையப்ப வள்ளல் தான் ஆதரிச்சிருப்பாங்க. ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சடகோபரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, இதெல்லாம் வந்து இவருடைய நூட்கள். இவர் ராமாயணத்தையும் வந்து ஏற்றிருப்பாங்க. அதில் வந்து 6 காண்டங்களை வந்து கொண்டது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிங்க. சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார்? அதுதான் நமக்கான கேள்வி. ஆன்சர் கம்பர். அடுத்து பாருங்கள், கூத்தராற்று படை என சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் வந்து எது அப்படின்னா மலைப்படுகடாம். மலைப்படுகடாம தான் வந்து கூத்தராற்று படை அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அடுத்து ஒரு பொறுத்துக. இதை டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க. 4 கேள்வி வந்து ஒரே பொறுத்துகாவும் வச்சுட்டாங்க. வினையே ஆடவருக்கு உயிர் அப்படிங்கிறது வந்து குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை அப்படின்னா வந்து தொல்காப்பியம். அதில் அந்த மகுடுங்கிறது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. பெண்களை குறிப்பிடுறதா மகுடு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இதன் ஆன்சர் வந்துன்னா திருமூலர். விரல்கள் 10 மூலதனம் அப்படிங்கிறது வந்து தாரா பாரதி. வினையே ஆடவர்க்குயிர்னா குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறது திருமூலர். விரல்கள் 10 மூலதனம் அப்படிங்கிறது வந்து தாரா பாரதி. ஹால்டுவெல் பிறந்த நாடு வந்து எது அப்படின்னா வந்து அயர்லாந்து அப்படிங்கிறாங்க. ஹால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. இதே அன்னி பெசன்ட் அவர்கள் பிறந்த நாடு அப்படின்னு வந்து அயர்லாந்து தான் வரும். அதிகமாக வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து ஹால்டுவெல் வந்து எழுதியிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1856. ரொம்ப முக்கியம். 1856 தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியிருப்பாங்க. இதன் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஹால்டுவெல். நம்ம கேள்வி, ஹால்டுவெல் பிறந்த நாடு எதுன்னா அயர்லாந்து. அடுத்து பாருங்க, மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான் தான் சொல்கிறாங்க. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் வந்து மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் வந்து அப்துல் ரஹ்மான். இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க. எந்த நூலுக்காக அப்படின்னா ஆலாப்பனை அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருப்பாங்க 1999ஆம் ஆண்டு. அது ரொம்ப முக்கியம். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான். இது வந்து ரொம்ப திருக்குறளின் பெருமை அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து இதை மட்டுமே கொடுத்துட்டு கேட்பாங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் வருவாங்க. ரொம்ப அடிக்கடி கேட்ட கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இதெல்லாம் வந்துன்னா பாரதிதாசன் பற்றி அடிக்கடி கேட்ட கேள்விகள். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க, இது ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரனார் தான் வருவாங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். இவங்க திருவிக்காவை என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அடுத்து ஒரு பொறுத்துக. போற்றி திருவகவல் அப்படின்னா ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை தான் சொல்லுவாங்க. கிறித்துவ கம்பன் அப்படின்னா ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை தான். ரட்சணிய ஆதிரீகம், ரட்சணிய மனோகரம், போற்றி திருவகவல், இதெல்லாம் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை அவர்களோட நூட்கள். பரமார்த்த குரு கதை அப்படின்னா வந்து வீரமா முனிவர் அவர்கள் வந்து வருவாங்க. வீரமா முனிவர் அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் வெஸ்கி அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். முதுமொழி மாலை அப்படின்னா வந்து உமறுப்புலவர் தான் வருவாங்க. உமறுப்புலவர் வந்து சீரா புராணம், முதுமொழி மாலை, இது ரெண்டுமே வந்து உமறுப்புலவர் அவர்களுடைய நூல் தான். வந்து சீரா புராணம், முதுமொழி மாலை ரெண்டுமே உமறுப்புலவர் அவருடைய நூல் தான். பெண்மதி மாலை அப்படின்னா வந்து வேதநாயகம் பிள்ளை வந்து வருவாங்க. பெண்மதி மாலை அப்படின்னா வந்து தஞ்சை வேதநாயகம் பிள்ளை தான் வருவாங்க.
போற்றி திருவகவல் எச்சை கிருட்டிணப்பிள்ளை, பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர், முதுமொழி மாலை உமறுப்புலவர், பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. பெத்தலகேம் குறவஞ்சி அப்படின்னா வந்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் வந்து வருவாங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்னா குமரக்குருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னா குமரக்குருபரர், சேக்கிலார் பிள்ளை தமிழ்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்கணும். அழகர் கிள்ளை விடு தூதுனா பலபட்டடை சொக்கநாத பிள்ளை, தக்கையாக்க பரணி அப்படின்னா ஒட்டக்கூத்தர் வருவாங்க. பெத்தலகேம் குறவஞ்சி தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். இதே குற்றால குறவஞ்சினா திரிகுட ராசப்ப கவிராயர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னா குமரக்குருபரர், அழகர் கிள்ளை விடு தூதுனா பலபட்டடை சொக்கநாத பிள்ளை, தக்கையாக்க பரணிய ஒட்டக்கூத்தர். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை தான் வந்து வருவாங்க. ஸோ ராமலிங்க அடிகள் அப்படின்னா வள்ளலார், ராமலிங்கம் பிள்ளைன்னா நாமக்கல் கவிஞர் அவர்களை குறிப்பிடுவாங்க. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வருவாங்க. காந்திய கவிஞர் அப்படின்னு கூட நாமக்கல் கவிஞரை குறிப்பிடுவாங்க. தாதகு சோலை தோறும், சண்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும், புதுமணத் தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் யார் அப்படின்னா கம்பர் சொல்கிறாங்க. தாதகு சோலை தோறும், சண்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும், புதுமணத் தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் கம்பர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறாங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அந்த இதழ்கள்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க, கேட்டிருக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இந்த இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் வந்தோன்னா துரை மாணிக்கம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழுள்ள சொற்களுள் வந்து காரண பெயரச்ச சொல் வந்து எது அப்படிங்கிறாங்க. காற்று, மண், விண் இதெல்லாம் வந்து ஒரு இடுகுறி பெயர் மாதிரி தான் வரும். ஒரு காரண பெயர் அப்படின்னா வந்து முக்காளி அப்படிங்கிறதா காரணப்பெயர். அடுத்து பாருங்கள், குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து எது அப்படின்னா வந்து குன்றேரி இதனோட ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னா மொத்தம் வந்துன்னா 8 வேற்றுமை உறுப்புகள் வந்து இருக்கும். 8 உறுப்புகள் கிடையாது, 8 வேற்றுமை தொகை வந்து இருக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு மட்டும்தான் உறுப்புகளே கிடையாது. முதல் வேற்றுமையை வந்துன்னா எழுவாய் வேற்றுமை அப்படிம்பாங்க. 8ஆம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமை அப்படிம்பாங்க. 2ஆம் வேற்றுமை வந்து செயல்படு பொருள் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்தோன்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண் அதுதான் வந்து 2 to 7க்குள்ள வந்து உறுப்புகள். அது ரொம்ப முக்கியம். குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து 7ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், செயற்பாட்டு வினைத்தொடர் வந்து கண்டறிக. ஐன்னு வந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை ஐன்னு வருது பார்த்தீங்களா, அப்படி வந்து அது வந்து ஒரு செய்வினை தொடர் அப்படிங்கலாம். உலகத்தமிழ் இதே இந்த எடுத்துக்காட்டு மட்டும்தான் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கணும். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் ஆள்னு வந்தால் செயற்பாட்டு வினைத்தொடர் வந்து வரணும். நமக்கு கேள்வி வந்து செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக அப்படிங்தான். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது, அதுதான் கரெக்டான ஆன்சர். பிழையை நீக்கி எழுதுக அப்படிங்க. கண்டதை கூறவே அப்படின்னா இதை எப்படி கரெக்டாக எழுதணும் அப்படின்னா கண்டதனை கூறவே, அதுதான் கரெக்ட். நீர், நீவீர், நீங்கள் ஆகியன வந்து என்னென்னா முன்னிலை வெறும் நீ அப்படின்னா வந்து முன்னிலை ஒருமைன்னு சொல்லலாம். நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு பன்மை வந்துருச்சு, அப்போ வந்து இது வந்து ஒரு முன்னிலை பன்மை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர், நீவீர், நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை பெயர்கள். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்னன்னா ஓ அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகளே மொத்தம் வந்து 42 இருக்குன்னு வந்து நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா குயிலெழுத்து வந்து 2 தான் இருக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியில். மிச்சம் இருக்கிற 40மே வந்து நெடிலெழுத்துக்கான ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான் இருக்கும். அந்த குறிலெழுத்து வந்துன்னா நோ, தூ தான் சொல்லுவாங்க. நோ அப்படின்னா வந்து துன்பம், தூ அப்படின்னா வந்து உன் அப்படின்னு வந்து வரும். அன்பல் அடினா முடிவுற எது வரும் அப்படின்னா த ந தான் வரும். அன்பல் அடினா முடிவுற த ந வரும். வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை வந்து எது அப்படின்னா வந்து இழிவு சிறப்புண்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வயிற்றுக்கும் இதில் வரும் உண்மை வந்து எது அப்படின்னா வந்து இழிவு சிறப்புண்மை. வெண்பாவிற்குரிய ஓசை வந்து என்னென்னா செப்பலோசை அப்படிங்கிறாங்க. ஆசிரியப்பான அகவலோசை, வெண்பா செப்பலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை, களிப்பா துள்ளலோசை. நமக்கு என்ன ஓசை கேட்டிருக்காங்க? வெண்பாக்கு தான் ஓசை கேட்டிருக்காங்க. வெண்பாவிற்கான ஓசை செப்பலோசை.
இது கார்காலத்துக்குரிய வந்து மாதங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த சித்திரை மாதங்கள்லாம் இருக்குல்ல, தமிழில் வந்து சித்திரை டு வந்து பங்குனி வரையும் உள்ளது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு வந்து 2 நீங்கள் பிரிச்சுக்கணும். அது மாதிரி 2 பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 6 வரும். ஒரு இதுக்கு 2 அப்படின்னு பிரிச்சுங்க. சித்திரை, வைகாசின்னு 1, ஆனி, ஆடி அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம படிக்கும்போதே எப்படி பார்த்துருக்கோம், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம்ல. அதில் வந்து அந்த லாஸ்ட் 2 தூக்கி வந்து மேலே போட்டுருணும். சித்திரையில் இளவேநீர், முதுவேநீர், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அப்படிங்கிற ஆர்டரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏசி. சித்திரை டு வைகாசி வந்து 2 பிரித்து எழுதிக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இளவேநீர், முதுவேநீர், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் இந்த ஆர்டர் வயசில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து சித்திரை, வைகாசினா இளவேநீர் காலம் வந்துடும். ஆனி, ஆடி அப்படின்னா வந்து முதுவேநீர் காலம் வந்துடும். ஆவணி, புரட்டாசி கார்காலம், ஐப்பசி, கார்த்திகை குளிர்காலம், மார்கழி, தைனா முன்பனிக்காலம், மாசி, பங்குனினா வந்து பின்பனிக்காலம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கார்காலத்துக்குரிய மாதங்கள் அப்படிங்கிறது ஆவணி, புரட்டாசி தான் வந்து கார்காலத்துக்குரிய மாதங்கள். இதை ஈஸியாக நீங்கள் படிக்கணும்னா அப்படி தான் படிக்கணும். சித்திரை டு வந்தோன்னா பங்குனி வந்து 2 பிரித்து எழுதிக்கோங்க, 2 மாதங்களாக. அதுக்கப்புறம் அந்த கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் இருக்குல்ல, அந்த இளவேநீர், முதுவேநீர் வந்து அந்த சித்திரையிலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக படிக்கலாம். கார்காலத்துக்குரிய மாதங்கள் வந்து ஆவணி, புரட்டாசி. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு தொகை சொல், நம்ம விரிச்சு எழுத சொல்லுவாங்களா, ஐந்திணைனா என்னென்ன திணை, அது மாதிரி ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இவை வந்து என்ன சொற்கள் அப்படின்னா தொகை சொற்கள் அப்படிங்கிறாங்க. தேன்மொழி கட்டுரை எழுதிழல் அப்படின்னா வந்து என்ன, இது வந்து என்ன தொடர் அப்படின்னா வந்து எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன்மொழி கட்டுரை எழுதிழல் இது என்ன தொடர் அப்படின்னா வந்து எதிர்மறை தொடர். இதை பொருள் மாறா எதிர்மறை தொடர்னு அப்படின்னா அவர் எழுதாமல் இராள் அப்படின்னு வந்தால் பொருள் மாறா எதிர்மறை தொடர் வரும். தேன்மொழி கட்டுரை எழுதிழல் அப்படின்னா வந்து எதிர்மறை தொடர். தேன்மொழி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர். அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க. ஏன்னா எதிர்மறையில் இந்த 2 எதிர்மறை தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா வந்து தேன்மொழி கட்டுரை எழுதிழல் இது என்ன தொடர் அப்படின்னா எதிர்மறை தொடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.